ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு போலி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான 2 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பரட்டிக்குங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணீரை விட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இது சப்பாத்தி பதத்தில் இருக்கக்கூடாது, அதை விட இன்னும் லூஸாக இருக்கணும், லைக் ஜெல்லி அளவுக்கு இருக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணி இப்போ இதை 10லேருந்து 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சிடுங்க. இது நம்ம பூரணம் செய்கிறதுக்கு இப்போது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியை விடுறோம். தூள் பண்ணி வச்ச வெல்லத்தை கரைச்சி பாகு தயார் பண்ணிட்டோம். இந்த பாகை இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். காரணம், அதில் மண்ணும் கற்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பாகு தயாராகிடுச்சு. இந்த பாகில் வேக வைத்த கடலைப்பருப்பை அதில் கொட்டி இப்போ நல்லா கிளறுங்க. இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நெய், அது கூட கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காவும் நசுக்கி போட்டுடுங்க. இப்போ இதை நல்லா பிரட்டிக்கிட்டு வாங்க. நல்லா சுருண்டு வர அளவுக்கு வரணும். இதை நம்ம ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். இப்போ அந்த பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு இப்போ இந்த வாழையில் நெய்யை அப்ளை பண்ணி அதுலேயே சின்னதாக தட்டிடும். அந்த பூரணத்தை சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்போ நம்ம அந்த மாவுக்கு சென்டரில் வச்சு 4 பக்கமும் பூரணம் வெளியே தெரியாத அளவுக்கு மடிச்சிடுவோம். இப்போ அதே இலையில் திருப்பி போட்டு இது மாதிரி தட்டுங்க. 2 இல்லை 3 விரலை வச்சு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, மெதுவாக தட்டிக்கிட்டு வாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம இதை நைஸாக தட்டுறோமோ அந்த அளவுக்கு, மெலிசாக தட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பருப்பு போலி. இப்போ தட்டி முடிச்சாச்சு. இதை தவாக்கு மாற்றுறோம். மாற்றுறதுக்கு முன்னாடி அதில் நெய் போட்டு போலியை மிதமான சூட்டில் சிம்மில் வச்சு சுட்டு எடுங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ போலி தயார். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நெய்யை அப்ளை பண்ணி சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.